வெல்கம் டு அதீஸ் கிச்சன். பிரியாணி ஸ்டைலில் சூப்பராக ஒரு பிரிஞ்சி மீல் மேக்கர் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டால் தான் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ இது கூட நான் தக்காளி, அது கூட இஞ்சி, பூண்டு 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்காதீங்க, புளிப்பு சுவை ஏறிடும். வெங்காயத்தை விட கம்மியாக தான் எப்பயுமே தக்காளி சேர்க்கணும் பிரியாணி இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம். இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன், அதனால் கம்மியாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொத்தமல்லி தலை வாயில் மாட்டும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளியோடையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேகலாம் வைக்கலை, அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீல் மேக்கர் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதையும் அது கூட நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டு பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ நான் 3/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் உருளைக்கிழங்கு என் பொண்ணுக்கு பிடிக்குங்கிறனால ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை எடுத்துடலாம். அரிசி இப்போ 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு அரிசியை சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்தோடனே அரிசியை சேருங்க. இப்போ நல்லா அரிசியை சேர்த்துக்கிறோம். நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் ஒரு 10 to 12 விசில் வரட்டும். இது நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி கிடையாது. நல்ல விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் குலையவும் இல்லை, ரொம்ப விதையாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் பிரியாணி மாதிரி நல்ல ஃப்ளேவரில் வந்திருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள் சாதம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட தொட்டுக்க மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணியிருக்கேன், அதையும் எடுத்துக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.